சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் வீரப்பனோடு நீண்ட நாளாக கூட்டாளியாக இருந்த மேய்க்கான் ரங்கசாமியை ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மணிக்கரை பள்ளம் என்ற இடத்துல சேத்துக்குடி கோவிந்தன் சுட்டு கொண்டாரு. அதுக்கு பிறகு மணிக்கரை பள்ளத்தில் இருந்த ஒரு இடத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செஞ்சுட்டு அங்கிருந்து வீரப்பன் கும்பல் கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வரும்போது அந்த பகுதியில் மூங்கில் வெட்ட போகக்கூடிய ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களை பார்த்துடுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த தகவல் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய துணை கண்காணிப்பாளராக இருந்த சென்னமல்லன் அவர்களுடைய கவனத்துக்கு போகுது. அவர் கவனத்துக்கு போய் அவர் அந்த இடத்துல தேடுதல் வேட்டை நடத்துறதுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய ஒட்டுமொத்த டீமும் மணிக்கரை பள்ளம் முழுவதும் அலசிடுறாங்க. அங்கே வீரப்பன் குழு தங்கியிருந்ததுக்கான எந்த தடையும் கிடைக்காம போகுது. இதை பற்றி அப்போ உளவுத்துறையினுடைய ஏடிஎஸ்பியாக இருந்த அசோக்குமார் கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. ஏன்னா சென்னமல்லனுக்கு வந்த தகவல் உறுதியானதாக இருக்கணும். ஏன்னா ஆசிரியர் ஒருத்தர் தான் அந்த தகவலை சொல்லி தகவல் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் அசோக்குமாரை கூப்பிட்டு பேசுகிறாரு. அசோக்குமார் சென்னமல்லனை காட்டிலும் வயதில் சிறியவர், எப்பவுமே அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவார். ஆனால் அவரை விடவும் ஒரு நிலை உயர்ந்த பொறுப்பில் இருக்கார். அதாவது டிஎஸ்பியாகத்தான் சென்னமல்லன் இந்த நேரத்தில் இருக்கார். அவருக்கு மேலதிகாரியாக ஏடிஎஸ்பியாக அசோக்குமார் இருக்கார். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய கண்காணிப்பாளர் கராத்தே கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான டீம் சுரக்காய் மடுங்கிற இடத்துல ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல நடந்த ஒரு வெடி விபத்தில் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த 5 பேர், வனத்துறை ஊழியர்கள் 2 பேர், வீரப்பன் குழுவை பற்றி காவல்துறைக்கு தகவல் சொல்லக்கூடிய தகவலாளிகள் 15 பேர்னு மொத்தம் 22 பேர் அந்த குண்டுவெடிப்பில் இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வீரப்பன் குழுவினர் மீதி இருந்த அதிரடிப்படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி ஆயுதத்தை கைப்பற்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அடிபடாமல் இருந்த அசோக்குமாரும் அவருடைய தலைமையிலான சில வீரர்களும் தான் வீரப்பன் கும்பலிடமிருந்து காவல்துறையினர் கொண்டு போயிருந்தாங்க ஆயுதங்களை காப்பாற்றி எடுத்துகிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துலையே ஒரு 4 மணி நேரம் அசோக்குமார் தலைமையிலான டீம் நின்று வீரப்பன் கும்பலை ஏற்று சண்டை போட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் டிஎஸ்பி சென்னமல்லன் அவர்களை காட்டிலும் ஒரு நிலை உயர்ந்த பொறுப்பில் அசோக்குமார் இருக்கார். அப்படி இருந்த அசோக்குமார், அண்ணா நீங்கள் சொல்கிற தகவல் உண்மையானதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மணிக்கரை பள்ளத்தில் வீரப்பன் குழு தங்கி இருந்துட்டு போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் டீம் மட்டும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன சென்னமல்லன் அந்த இடத்தில் வீரப்பன் குழுவை பார்த்ததாக சொன்ன மூங்கில் வெட்ட போகக்கூடிய ஜேம்ஸுக்கு ஆள் அனுப்புகிறாரு. ஜேம்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் காலை 9 மணிக்கெல்லாம் டிஎஸ்பி சென்னமல்லன், ஏடிஎஸ்பி அசோக்குமார் தலைமையிலான டீம் அங்கே போயிடுது. அந்த டீமில் அசோக்குமாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சில காவலர்கள் மட்டும், ராசப்பன், சுப்பிரமணியம், சந்திரசேகர், ஐயப்பன் உள்ளிட்ட ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் அந்த இடத்துல தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கிறாங்க. மணிக்கரை பள்ளத்தின் கிழக்கு ஓரத்திலிருந்து மேற்கு ஓரம் வரை கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டிருக்க அந்த பகுதி முழுவதையும் சல்லடை போட்டு தேடிட்டாங்க. ஆனால் வீரப்பன் குழு அங்கே தங்கி இருந்ததுக்கான எந்த தடையுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போவுமே வீரப்பன் ஒரு இடத்துல முகாம் போட்டு தங்குறாருன்னா, அதாவது எதிர்பாராத விதமாக போகின்ற போக்கில் ஒரு இடத்துல தங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது 1 நாள் 2 நாள் அப்படிங்கிற அளவில் இருந்ததுன்னா அந்த இடத்துல எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அந்த இடத்துல தங்கிட்டு போயிடுவார். அப்படி தங்கும்போது கூட வீரப்பன் குழு தங்குற இடத்துல பக்கத்தில் ஒரு பெரிய மரமோ அல்லது ஒரு உயரமான பாறையோ இருக்கணும். காட்டுக்குள்ளே அந்த மாதிரி பாறை குட்டுகள் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்த தான் தேர்வு பண்ணுவார். ஏன்னா இரவு நேரத்தில் தூங்கும்போதோ எதிர்பாராத நேரத்தில் யானையோ காட்டெருமையோ தாக்க வந்துட்டால் அந்த விலங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கும் ஒரு பெரிய மரம் வேணும் அல்லது ஒரு பாறை குன்று இருக்கணும். இந்த மாதிரி இடத்த தான் தேர்வு பண்ணுவார். அதே போல் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கணும், ஆனால் ஒட்டி இருக்கக்கூடாது. அவங்களுடைய அடிப்படை நீர் தேவைன்னா ஓடை அல்லது சொனை அல்லது பாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருப்பார். ஆனால் அந்த இடத்துக்கு விலங்குகளோ அல்லது பொதுமக்களோ தண்ணி எடுக்க வந்தாவோ தண்ணி குடிக்க வந்தாவோ அவங்களுடைய பார்வையில் தெரியாத கொஞ்சம் உயரமான இடமா இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விவகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஊர் ஓரங்களில் இருக்கிற காட்டுப்பகுதியில் தங்கும்போது அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய விளைபொருள்களில் இருக்கிற செடிகள் அந்த பக்கத்தில் கூடாது. குறிப்பாக சுண்டைக்காய், சீயக்காய் போன்ற மரங்களும் செடிகளும் இல்லாத இடமா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட இடமா இருந்தால் மக்கள் வந்துடுவாங்க. அதே மாதிரி காட்டெருமை, மான்,
கடத்தி, யானை இது போன்ற உயிரினங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய புல் வகைகள் இல்லாத இடமா இருக்கணும். குறிப்பாக முள் புதர்கள், அதாவது இண்டஞ்செடி, சூரிச்செடி அப்படின்னு சொல்கிற மாதிரி, சீரிச்செடி அப்படிங்கிற இந்த மாதிரி முட்புதர்கள் இருக்கிற இடமா தான் பார்த்து தங்குவார். அந்த இடத்துக்கு விலங்குகளும் வராது, மனிதர்களும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. அந்த மாதிரியான இடங்கள் அந்த பள்ளத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த இடத்தையெல்லாம் அசோக்குமார் தலைமையிலான அந்த டீம் தேடி 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 போகிறாங்க. கிட்டத்தட்ட சாயங்காலம் 4:45 5 மணி வரைக்கும் தேடியுமே அந்த பள்ளத்தில் வீரப்பன் கும்பல் எங்கே தங்கினாங்க அப்படிங்கிற இடத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. கிட்டத்தட்ட இருட்டி வரக்கூடிய அந்த நேரத்தில் சாயங்காலம் ஒரு 5:30 மணி பக்கமாக மணிக்கரை பள்ளத்தினுடைய கிழக்கோரத்தில் ஒரு ஊற்று இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது பாறைக்குழி, ஒரு பெரிய பாறைக்குழி இருக்குது. அந்த இடத்துல வறட்சி காலத்திலும் கூட தண்ணீர் தேங்கி நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய குழி இருக்குது, பாறைக்குழி. அதை வந்து மடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்தை தேர்வு பண்ணி இந்த இடத்துல அவங்க தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வலது பக்கம் பக்கத்துலேயே அந்த மாதிரி கல்குத்தெல்லாம் இருக்குது, பெரிய மரங்கள் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவில் அந்த இடத்த முழுக்க அந்த டீம் தேடிட்டு இருக்குது. அப்போ ராசப்பன் அப்படிங்கிற அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு காவலர் ஒருத்தருடைய பார்வையில் ஒரு பாறை இடுக்கில் கீழே கிடந்த ஒரு 5 ml சிரஞ்சு கிடைக்குது. அதாவது கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி மருந்து வைக்கக்கூடிய ஒரு சிரஞ்சு மட்டும் உடஞ்சி போனது கீழே கிடக்குது. அதை எடுத்தோடனே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுது. எல்லா வீரர்களும் அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. ஏடிஎஸ்பி அசோக்குமாரும் அந்த சிரஞ்சை வாங்கி பார்த்துட்டு அதனுடைய மேல் பகுதியை துணியில் தொடச்சி பார்க்குறாரு. தொடச்சி பார்க்கும்போது சூரிய ஒளிப்பட்ட மேல் பகுதியில் அந்த சிரஞ்சனுடைய மேலே இருந்த ஸ்டிக்கரில் இருந்த சாயம் போய் வெளுத்துருக்குது. ஆனால் அது சூரிய ஒளியில் படாத இன்னொரு பக்கத்தில் பாதி சாயம் போயும் போகாமலும் பேரும் அதனுடைய குறியீடுகளும் இருக்குது. இதை பார்த்தோடனே சுப்பிரமணியங்கிற தலைமை காவலர் சொல்கிறாரு, சார் இது அநேகமாக 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ள தான் இந்த சிரஞ்சுங்க பயன்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக வீரப்பன் கும்பல் பயன்படுத்திட்டு ஊசி போட்ட சிரஞ்சு தான் இது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சரி, இந்த இடத்துல மீண்டும் வீரப்பன் தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இடங்களாக பார்த்து தேடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளாக வீரப்பனோட தொடர்பில் இருந்த பலரை கைது செய்திருக்கிற போலீஸார் வீரப்பன் எந்த மாதிரி இடத்துல தங்குவார், எந்த மாதிரி இடத்துல பொருள்களை புதைச்சி வைப்பார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சில தரவுகளை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த தரவுகளினுடைய அடிப்படையில் ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக படர்ந்து இருக்கிற கொடிகள் புதர்கள் இருக்குமானால் அந்த படர்ந்து இருக்கிற கொடி புதர்களை இடையில் ஒரு குச்சியை விட்டு தூக்கி அதோட ஓரத்தில் கயிறு போட்டு கட்டிட்டோம், அல்லது கவட்டக்கோடில் முட்டு கொடுத்து நிற்க வச்சிட்டோம். அந்த இடத்துல குழியை பறித்து அதுக்குள்ளே பொருள்களை போட்டு மூடி வைக்கிறது சேத்துக்குழி கோவிந்தனுடைய வழக்கமான நடவடிக்கை. வீரப்பன் கூட அந்த மாதிரியான இடங்களை அதிகமாக தேர்வு பண்ண மாட்டார். சேத்துக்குழி தான் அந்த மாதிரி இடம் தேர்வு பண்ணுவார். அந்த இடம் எதிர்காலத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு அல்லது 6 மாதத்துக்கு பிறகோட கொடிகள் செடிகள்லாம் பட்டு போய் வெறும் பொட்டல் கடை கூட மாறிடலாம். அப்படி மாறினாலும் அந்த இடம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கணும்னா பக்கத்தில் பெரிய மரம் இருக்கும் அல்லது ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையை ஒட்டி இருக்கிற பகுதியாக இருக்குது. பெரிய அளவில் அந்த இடத்துல தண்ணீர் வந்து மண்ணரிப்பை ஏற்படுத்தாத இடமாவும் இருக்கும். இந்த மாதிரி இடமா பார்த்தா சேத்துக்குழி எப்பவுமே பொருள்களை புதைச்சி வைப்பார். அந்த அடிப்படையில் இங்கே வீரப்பன் கும்பல் தங்கியிருந்து எந்த இடமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அனுமானிச்சுட்டு சரி ஏதாவது பொருள் புதைச்சி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒவ்வொரு வீரர்களுக்கும் ஒரு 6 அடி 7 அடி நீளம் உள்ள குச்சியை வெட்டி அந்த குச்சியினுடைய முனையை கூறாக சீவி கொடுத்து குத்தி பாருங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி சந்தேகப்பட்ட இடங்களில் புதர் படர்ந்து இருக்கிற அந்த இடங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக குத்திட்டு வராங்க. குத்திட்டு வரும்போது இருட்டிடுச்சு, மணி 6 மணிக்கு மேலே ஆகிடுது. அந்த நேரத்தில் சுப்பிரமணி குத்துன ஒரு இடத்துல அந்த குச்சி கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி ஆழத்துக்கு நேராக கீழே இறங்குது. சும்மா லேசாக ஆட்டினாவே அந்த குச்சி கீழே இறங்குது. அந்த குச்சி உருவிட்டு அவர் சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல குச்சி இறங்குதுங்க அப்படின்ட்டு. மற்ற கெட்டியான இடத்துல குச்சியை குத்துனோம்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஆழத்துக்கு மேலே இறங்காது. அதிகமாக குத்துனாலும் கூட 1/2 அடி தான் இறங்கும். ஆனால் குழி தோண்டின இடத்துல குத்துனோம்னா அந்த குழி எவ்வளோ ஆழம் இருக்கோ அல்லது எந்த இடத்துல பொருள் இருக்கோ அவ்வளோ எளிதில் வந்து குச்சி இறங்கும். அந்த மாதிரி இவர் குத்தும்போது அந்த இறங்கின குச்சி கிட்டத்தட்ட 5 அடி ஆழம் போகுது சார், ஒரு பெரிய குழி இருக்குது அப்படின்னு சுப்பிரமணியம் சொல்கிறாரு. ஒட்டுமொத்த டீமும் அந்த இடத்துக்கு வருது. வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஊனாங்குடியினுடைய ஒரு புதர் இருக்குது. அந்த புதர்னுடைய தரைப்பகுதியில் தான் கொடி படர்ந்து கிடக்குது. அந்த இடத்துல தான் இவர் குத்துறாரு. குத்துற இடத்துல இறங்குது. உடனே குச்சி எடுத்து பக்கத்தில் குத்திக்கிட்டே வர்றாங்க. இப்படி குத்தும்போது
கிட்டத்தட்ட ஒரு 5, 6 அடி நீளத்துக்கும் ஒரு 2 அடி அகலத்துக்குமான அந்த ஒரு குழி இறங்கிட்டே வருது. சரி, இந்த இடம் ஏதோ புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. சரி, இன்னும் குத்திப்பார் அப்படின்னு அசோக்குமார் சொல்கிறாரு. சுப்பிரமணியம் நல்லா ஒரு குச்சி எவ்வளோ தூரம் இறங்குதோ அவ்வளோ தூரமும் வேற ஒருத்தர் வச்சிருந்த பலமான குச்சியை வாங்கி குத்தி பார்க்குறாரு. 6 அடி ஆழத்துக்கு 6 அடி ஆழத்துக்கு குச்சி இறங்குது. அதுக்கு பிறகு அந்த குச்சியை உள்ளே போட்டு நல்லா ஆட்டி விட்டுட்டு என்ன அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குச்சி போட்ட அந்த குழியினுடைய மேல் பக்கத்தில் மூக்கை வச்சு பார்க்குறாரு. உள்ளேருந்து கெட்ட நாற்றம் அடிக்குது. அதை பார்த்தோன்னே சுப்பிரமணியன் சொல்கிறாரு, சார் போன நாற்றம் நாறுதுங்க, உள்ளே எதையோ அடித்து போட்டு புதைச்சிருப்பாங்க போல இருக்குது, செத்து போன விலங்கோ அல்லது பணமோ உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேலே இருந்த அந்த இலை கொடிகளெல்லாம் அப்படியே விட்டுட்டு, சரி இந்த அளவில் இந்த இடத்த முடிச்சுட்டு ஒரு அடையாளத்தை வைங்க, நாளை காலையில் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு இரவு அதிரடிப்படையினுடைய ஏடிஎஸ்பி அசோக்குமார் தலைமையிலான டீம் அங்கிருந்து கிளம்பிடுது. திரும்பவும் இரவு அதிரடிப்படையினுடைய அதிகாரிகளோடு டிஎஸ்பி சரணபல்லன், ஏடிஎஸ்பி அசோக்குமார் 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. காலையில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர், பங்களாபுதூர் காவல் நிலைய அதிகாரிகள், மருத்துவர் குழுவோட அதிரடிப்படையினுடைய டீம் அந்த இடத்துக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெல்லாம் அந்த குழி இருக்கிற இடத்த முடிவு பண்ணி அந்த குழியை தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுக்கும்போது முதல்ல இளநீருடைய தேங்காய் ஓடுகள் கிடைக்குது. அதுக்கு பிறகு சூடம், சாம்பிராணி, இந்த மாதிரி பூஜை பொருள்கள், அதுக்கு பிறகு பெட்ஷீட்டு, அவங்க வச்சுருந்த பை, இந்த மாதிரி நிறைய பொருள் உள்ளேருந்து வருது. கடைசியாக அழுகி போயிருக்கிற ஒரு உடல் எடுக்கிறாங்க. அந்த உடல் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரத்துக்கும் குறைவில்லாத தோட்டத்தில் இருக்குது. காக்கி சட்டை தான். அதனுடைய கன்னத்தில் லேசாக அடிபட்டு அதில் அந்த உடலில் இருந்த 2 பல் விழுந்துருக்குது. மேசை கிட்டத்தட்ட வீரப்பன் வச்சிருந்த மாதிரியே பெரிய மேசையாக இருக்குது. அந்த குழியை முழுமையாக தோண்டி எடுத்ததுக்கு பிறகு அந்த உடல் அப்படியே இருக்கும்போதே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அங்கிருந்த அத்தனை பேருக்குமே அதை பார்க்கும்போது மேசையோடு இருந்த அந்த உருவத்தை பார்த்தோன்னே இது வீரப்பன் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மேட்டூர் குளத்தூர் பகுதியில் ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான அமைப்பில் தான் இந்த உடல் அடக்கம் பண்ணியிருக்கு. பக்கத்துலேயே இளநீலாம் வச்சுருக்காங்க. கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி, இது எல்லாமே உள்ளே இருந்ததுனால இது வீரப்பன் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மறுநாள் காலையில் அங்கே எடுத்த புகைப்படத்தோட வீரப்பன் கொல்லப்பட்டு விட்டார், வீரப்பனுடைய கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துடுது. படங்களும் எல்லா இடங்கள்லையும் வந்துடுது. அந்த உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அந்த இடத்துலையே அவங்க புதைச்சிட்டு மீண்டும் மருத்துவர் குழுவெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. அந்த உடல் மேலே இருந்த சில துணிகளையும் அந்த கன்னத்தில் அடிபட்ட இந்த இடத்துல இருந்து 3 பல் விழுந்திருக்கு, அந்த பல்லையும் எடுத்துகிட்டு போன சுப்பிரமணியமும் சந்திரசேகர் அப்படிங்கிற இன்னொரு காவலரும் பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த மணிக்கரை பள்ளத்தில் போட்டு அந்த துணியெல்லாம் அலசி எடுத்து காய போட்டுறாங்க. அதே மாதிரி இந்த 3 பல்லையும் எடுத்து அதை கழுவி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இந்த பல்லை எடுத்துகிட்டு போய் மறுநாள் காலை சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு பல் மருத்துவர்கிட்ட சுப்பிரமணியம் கொடுக்குறாரு. மருத்துவர் அந்த பல்லை வாங்கி பார்த்தோன்னே இந்த நபர் ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலாக பீடி குடிக்கிற பழக்கம் உள்ளவர், அந்த பல்லினுடைய உள்பகுதியில் நிக்கோடின் கரை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இதை கேட்டு அசோக்குமார்கிட்ட வந்த சுப்பிரமணியம், சார் செத்து போனது வீரப்பன் இல்லை, வேற யாருன்னு தெரியல அப்படிங்கிறாரு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் டாக்டரை பார்த்து கேட்டேன், பல்லில் உள்ள நிக்கோடின் இருக்கிறாரு, வீரப்பனுக்கு பீடி குடிக்கிற வழக்கம், சிகரெட் குடிக்கிற வழக்கம் கிடையாது, அப்போ வேற யாரோ தான் இருந்திருக்கு, வீரப்பன் அல்ல அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அதையும் கண்டுபிடிக்கிற பொறுப்பு நீயே எடுத்துக்க, விசாரி அப்படின்றாரு. அதுக்கு பிறகு ரங்கசாமி உடல் மேலே போத்தி இருந்த பெட்ஷீட்டு, லுங்கி, அவர் வச்சிருந்த துண்டு, இதையெல்லாம் அலசி எடுத்துகிட்டு வந்திருந்த சுப்பிரமணியம் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே ரங்கசாமி தங்கியிருந்ததாக சொல்லக்கூடிய புளியங்கொம்பை காட்டுப்பகுதிக்கும் சிக்கரசம்பாளையம் காட்டுப்பகுதிக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபார்மர்கள் மூலமும் வீரப்பனோட தொடர்பு வச்சுருந்த யாரெல்லாம் இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து அவங்ககிட்ட இந்த பொருளை காட்டி இது யாருது அப்படிங்கிறத விசாரிக்கிறாரு. விசாரிக்கும்போது கிட்டத்தட்ட இது ரங்கசாமி தான் அப்படிங்கிறது முடிவாகுது. அதுக்கு பிறகு உயரதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் கோவை சிறையில் இருந்த வீரப்பன் வழக்கில் அந்த நேரத்தில் கைதாகி சிறையில் இருந்துகிட்டு இருந்த துப்பாக்கி சித்தனையும் போய் பார்க்குறாங்க. அன்புராஜ், அப்பர்சாமி, தங்கராஜையும் பார்க்குறாங்க. பார்த்து இந்த பொருள்கள்லாம் யாருன்னு கேட்கும்போது இது ரங்கசாமி பயன்படுத்தினதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அடையாளம் தெரியாத அந்த நபராக எடுக்கப்பட்ட உடல் ரங்கசாமியினுடைய உடல் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு பிறகு தான் பங்களாபுதூர் போலீஸாருடைய முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு கந்தசாமி கொலை வழக்கும் எதிர்காலத்தில் நடக்குது. அதுலேயும் பலர் சேர்க்கப்படுறாங்க. இந்த அளவில் கந்தசாமியினுடைய கொலை முடிஞ்சிருது.
ரங்கசாமி கொலை முடிந்ததுக்கு பிறகு வீரப்பன் குழு அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் தாளவாடி காட்டுக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் வீரப்பன் குழுவோடு தொடர்பில் இருந்த தமிழ்நாடு மீட்பு படை என்ற அமைப்பினுடைய பொறுப்பாளரான முத்துக்குமார் வெளியுலக வேலைக்காக வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் வருது. அதற்கு முன்னோட்டமாக சில வேலைகளை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு இருந்த மன்னார்குடி பகுதியை சேர்ந்த முருகானந்தம் அப்படிங்கிற ஒருத்தரை வெளியில் அனுப்புகிறாரு. முருகானந்தம் அவர் சொன்ன வேலைகளை முடிச்சுட்டு நேராக அவங்களுடைய குடும்பத்தாரை பார்க்கறதுக்காக மன்னார்குடிக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் முருகானந்தம் முத்துக்குமார் எல்லாமே வீரப்பனோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தஞ்சாவூர் கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டராக இருந்த ராஜேந்திரனுக்கு தெரியுது. ராஜேந்திரன் அவர்களுடைய சொந்த ஊரும் மன்னார்குடி. அவர் ஏற்கனவே முருகானந்தத்தினுடைய அம்மாவை கூப்பிட்டு பேசி ஒரு மாதிரி ஒழுங்குமுறை வச்சிருக்காரு. முருகானந்தம் வீட்டுக்கு வந்த செய்தி இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனுக்கு தெரியுது. அவர் உடனடியாக மன்னார்குடிக்கு போயிட்டு முருகானந்தத்தை கைது பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு முருகானந்தத்துக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியின் காரணமாக முருகானந்தம் அடுத்து காட்டுக்குள்ளிருந்து வரக்கூடிய ஆள்களை காட்டி கொடுக்குற முடிவுக்கு வர்றாரு. அந்த அடிப்படையில் அடுத்து வந்த முத்துக்குமார் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் முருகானந்தத்தை சந்திக்கும் போது அந்த இடத்துல கைது செய்யப்படுறாரு. முருகானந்தமும் வெளியில் போன முத்துக்குமாரும் என்னானாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியில் வந்த மணிகண்டன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த அந்த உடற்பயிற்சி கூட உரிமையாளருடைய வீட்டுக்கு போன மணிகண்டனை அங்கிருந்த போலீஸார் கைது பண்ணிடுறாங்க. மணிகண்டன், முத்துக்குமார், முருகானந்தம் 3 பேரும் கைதானதுக்கு பிறகு மீண்டும் அங்கிருந்து சத்தியமூர்த்தி வெளியில் வர்றாரு. இது 2000ஆவது ஆண்டினுடைய துவக்கத்தில் அல்லது 99ஆம் ஆண்டினுடைய இறுதியில் நடக்குது. அங்கே வந்த சத்தியமூர்த்தியும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு தான் போகிறாரு. போகிற இடத்துல அவரையும் போலீஸார் கைது பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 பேருமே கைதாகிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய அமைப்பில் இருந்த புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த சிவகுமார்னு ஒருத்தரை வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த சிவகுமார் ஏற்கனவே ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே தான் காட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நாள் தொடர்பில் இருந்தவர். வெளியில் வந்த சிவகுமார் மீண்டும் அங்கே போக முடியாத ஒரு சூழல் வருது. என்ன காரணத்தினாலேயே அவர் அங்கே போகிறத தவிர்த்துறாரு. அதுக்கு பிறகு தாளவாடி காட்டிலிருந்து வீரப்பன் குழு சிறுமுகை காட்டு பகுதிக்கு போகிறாங்க. போனதுக்கு பிறகு அங்கிருந்து தமிழ்நாடு விடுதலை படைங்கிற அமைப்பை சேர்ந்த செல்வம் அல்லது அன்றில் அந்த 2 பேரில் யாரோ ஒருத்தரை வெளியில் அனுப்புகிறாங்க. அவங்க போய் அவங்க அமைப்பினுடைய மற்ற தொடர்பாளர்களை சந்தித்து புது ஆள்கள் எல்லாம் உள்ள வர்றாங்க. அந்த காலகட்டத்தில் புகழேந்தி அப்படிங்கிற ஒரு தோழர் தான் வீரப்பன் குழுவுக்கும் வெளி உலகத்துக்கும் இணைப்பு வேலைகளை முழுமையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதன்படி தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த ஒரு 7-8 தோழர்கள் காட்டுக்குள்ளே முழுமையாக போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் குழு மீண்டும் தாளவாடி காட்டுக்கு வருது. வந்ததுக்கு பிறகு தான் ராஜகுமாரை கடத்துறதுக்கான பூர்வாங்க வேலையில் அவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு இன்னும் ஒரு பெரிய சிக்கல் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படைக்கு மிக சிக்கலான ஒரு சூழலை உருவாக்குகின்ற வகையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்படுது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பாக ஒரு புகார் கொடுக்கப்படுது. அந்த புகாரை தொடர்ந்து வீரப்பன் குழுவை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படையினுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே வெளியுலக பார்வைக்கு வர ஆரம்பிக்குது. மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டையுமே உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், மனித உரிமைகள் ஆணையம் எல்லாமே கண்டனம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறுது. இது எப்படி அமைஞ்சது? பழங்குடி மக்கள் சங்கம் எப்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தது? அந்த புகார் கொடுக்கறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பழங்குடி மக்கள் சங்கம் புகார் கொடுத்ததில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது? உண்மையிலேயே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? எந்த மாதிரியான சித்திரவதைகள் எல்லாமே தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படைகள் செஞ்சுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.